Hello bestie, welcome to my YouTube channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog என்னன்னா dinner out with family. வீடியோ எண்ட்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ ஒன்று இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. Retikan, where are we heading to? எங்க நாம போறோம்? Party. Not party. For dinner. For dinner. Dinner. Dinner க்கு எங்க போறோம்? Dinner க்கு எங்க போறோம்? Fruits. Fruits க்கு? Restaurant க்கு? Restaurant. இப்போ நாங்கள் ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் டின்னர் எடுக்க போகிற பிளேஸுக்கு, சாப்பாடு கடைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமோ ஸ்ட்ரீட்டில். கொலம்போ 12ல் வந்து ஓல்மோ ஸ்ட்ரீட், நியூமோ ஸ்ட்ரீட்னு 2 இருக்குது. அதில் நியூமோ ஸ்ட்ரீட்டில் தான் பைட்ஸ் அட் நியூமோர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்குள்ளே குட்டி 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 ஷாப்ஸ் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி குட்டி ஷாப்ஸ் இல்லை, வாங்கலை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஷாப் எப்படின்னு. பைட்ஸ் அட் நியூமோன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ இதுதான் பிளேஸ். இதுக்குள்ளே போகும்போது 2 பக்கமே மாறி மாறி ஷாப்ஸ் இருக்குது. ஒரு விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 6 to 6:30 மாதிரி அங்கே போயிட்டோம். அப்போ இந்த பிளேஸே வந்து செம அழகாக இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் க்ளீனாக தான் இருந்துச்சு. மற்றது நாங்கள் போகிற நேரம் லைட்டாக மழை தான். ஆனாலுமே அந்த வந்து டேக்கவே வாங்கிட்டு போகிற ஆக்கள் தான் நாங்கள் போன அன்றைக்கி கூடவே இருந்தாங்க. சைடில் டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இப்போ நம்ம நேராக போகிற இடமும் வந்து ஒரு பெரிய சீட்டிங் ஏரியா தான். அதுலேயும் டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் நடந்து போகிறோமே அந்த ஸ்பேஸில் கூட டேபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல கிளீன்லினஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நான் அங்கே இருக்கும்போது நோட் பண்ணேன், அவங்க டைம் டு டைம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டு போனதுக்கு பிறகு டேபிள்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னவங்களுக்கு இப்படி ஒரு குட்டி ப்ளே ஏரியாவும் இருக்குது. எங்களோட ரெத்திகனுக்குன்னா செம்ம ஹாப்பி. ஏன்னா அது அவர் நல்ல விளையாண்டுருந்தார் மழையில் நனைஞ்சு. இப்போ இந்த ரூம் வந்து ஃபுல் கேமிங் இருக்க ரூம். கேமிங்னா வீடியோ கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம். சிங்கிளாகவும் ப்ளே பண்ணலாம், கப்புளாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் அப்படியும் ப்ளே பண்ணலாம். இது வந்து per ஹவருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த டிக்டாக் vlog ஒன்று போட்டிருந்தேன். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட. அங்கே வந்து ஒரு கேம்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். மற்றது அங்கே ஒரு பாய் ஒன்று இருந்தார், அவர் கைட் பண்ணுவார். எங்களுக்கு எதுவும் தெரியாட்டி அப்படி டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவர்கிட்ட கேட்கலாம், அந்த ஆப்ரேட் பண்ணுறது. இது மட்டும் இல்லை, இன்னொரு செப்பரேட் ரூமில் பூல் டேபிளும் இருந்துச்சு. நாங்கள் போகிற நேரம் 2-3 அண்ணாமார் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து நீங்கள் எந்த டிக்டாக் vlogல பார்க்கலாம். நான் வேணும்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் டிக்டாக் vlogட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க என்ன டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். யூடியூப்பில் போடாத வீடியோஸும் சம்டைம்ஸ் அதில் போடுவேன். அதனால அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் நான் அதை ஃபாலோ பண்ண சொன்னேன்னா, சில நேரங்களில் எனக்கு ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லை. இப்போ ஒரே வீடியோவை 3 மீடியாலையும் போட முடியாது. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் அப்படி இப்படி எல்லாத்துலேயும் போட முடியாது. அது வந்து ரிப்பீட்டடாக பார்க்குற நேரம் ஒரு மாதிரி வெறுத்து போயிடும். அதனால சில நேரங்களில் நான் மாறி இதில் இல்லாதது அதில் இல்லாதது இதில் அந்த மாதிரி மாறி போடுவேன். ஸோ பைட்ஸ் அட் நியூமோவில் நாங்கள் சூஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் தாஜ் மஹால். அவங்களோட அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 71 நியூமோ ஸ்ட்ரீட், கொலம்போ 12 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வரும். அப்படி இல்லைனா தாஜ் மஹால்னு இந்த போர்டில் இருக்க மாதிரி டைப் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா நான் ஷாப்ட லொக்கேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் இவங்களோட மெனு கார்டு. இவங்களோட மெனு கார்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரைஸஸ் வந்து வென் கம்பேர் டு அதர் ரெஸ்டாரண்ட்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி போன நேரம்
கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. நிறைய டேக்அவே ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதை பார்த்தோன்னு உண்மையாக கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பரவாயில்ல, நல்ல சாப்பாடு இருக்கனால தானே அவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, அதனால நம்ம ஃபுட்டும் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யார் ஹாப்பி இல்லைனாலும் ரெத்திகன் செம்ம ஹாப்பி. அவருக்கு தேவையான ஃபுட் கிடச்சிச்சு, தேவையான ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு, ப்ளே பண்ணையும் கிடச்சிச்சு. ஐஸ்கிரீம்னா அங்கேருந்து வேறொரு ஷாப்பில் தான் வாங்கினோம். தாஜ் மஹாலில் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெத்திகனுக்கு ஒரு சாக்லேட் தோசை, எங்கள் 3 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பைசியாக எடுத்திருந்தோம். மட்டன் கிளி பராட்டா, அப்புறம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கறி தோசை, அந்த மாதிரி சிக்கன் கறி தோசையோட ஒரு சட்னி ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வேறு லெவல். அந்த தோசை தவிர மற்ற 3 டிஷ்லையும் போட்டிருந்த மீட் வந்து நல்லாவே குக் ஆகி இருந்துச்சு. எனக்கு வந்து மட்டன் கிளி பராட்டா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து மட்டன் லவர் இல்லை, எப்பயாவது தான் நான் மட்டன் சாப்பிடுவேன். எனக்கு வந்து அவங்கள்ட்ட பிடிச்சதுக்கு ரீசன், எனக்கு நான் இன்னுமே எண்ணி சொல்லுவேன், ஒரு 3 தடவை தான் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டன் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டன் பிடிக்காது. ஆனால் இவங்கடையில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த மட்டன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாங்க. அந்த சாப்பிட்ட மாதிரியே அப்படின்னா இது மட்டன் அப்படின்னு எங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா குக்காகி இருந்துச்சு. சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே வந்து மெயினாக சிக்கன் பிரியாணி பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரைஸுக்கு வர்த்தாக இருந்துச்சு. அதில் உள்ள சிக்கன் வந்து எனக்கு சொல்லியே ஆகணும், அந்த பார்பிக்யூக்கு வந்து ஒரு மாதிரி மேரினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சிக்கன் நல்லா இருந்துச்சு. நல்ல ஃப்ளேவர் ஒன்று இருந்துச்சு அதில். நான் மட்டன் பற்றி சொன்னேன் தானே, அதுதான் இந்த டிஷ். அப்புறம் சாக்லேட் தோசை பற்றி சொல்லலையே. ரெத்திகன் வந்து ஆசையாக சாப்பிட்டாரு, ஆனால் ஃபுல்லாக அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசு அவருக்கு. மற்ற ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாரு தானே. ஸோ அன்றைக்கி பண்டி ஃபுல். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் 2-3 பேருக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா அது அவ்வளோ பெருசு. மற்றது அந்த தோசை ரொம்ப நேரம் இருந்துமே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது செய்யும் போது நான் இருந்து பார்த்தேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பியாக அதை போட்டு கொடுத்துருந்தாங்க. மற்றது அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் போட்டு சாக்லேட் போட்டு அது பார்க்கவே ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அது அழகாகவும் இருந்துச்சு. அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெனு கார்டில் வந்து கிட்ஸுக்கு தனி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு தானே, அதில் தான் இந்த சாக்லேட் தோசை, ஸ்ட்ராபெரி தோசை, சாக்லேட் பராட்டா அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்படி தான், அது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ் கூட சாப்பிடலாம். என்ன மாதிரி நீங்களும் சாக்லேட் லவராக இருந்தால் நீங்களும் சாப்பிடலாம். நம்ம லைஃப்பில் லிவிங்காக நம்ம 1000 விஷயம் பின்னுக்கு ஓடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஓடிட்டே இருக்கோம். அப்போ எப்போயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியில் போங்க, சாப்பிடுங்க, இல்லாட்டி சின்ன ட்ரிப்ஸ் மாதிரி போங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் மை கருத்து ஆஃப் தி டே. இந்த டைம் எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹாய், வீடியோ ஷார்ட்ன்றனால நான் யோசித்தேன், நான் ஏன் மேலே பார்க்குறேன்னா மேலே தான் செட்டஃபீல் கிளென்சர் இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், இந்த வீடியோலேயே செட்டஃபீல் ப்ராடக்ட ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ அதையும் இந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற கிளென்சர். ட்ரை டு நார்மல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. மற்றது இது வந்து இந்தியன் மேட் ப்ராடக்ட் ஒன்று. நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலுமே பின்னுக்கு கவரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண கண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ கனடா இல்லைனா யூகே அந்த மாதிரி இடங்கள் சரி வராங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரிஜினல் ப்ராடக்டே எடுத்துக்கோங்க. இங்கே வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லினால நான் இந்தியன் எடுத்தேன். ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு எப்படியுமே செட் ஆகும். ஏன்னா சேம் வெதர் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. அப்போ அதனால செட் ஆகும் நினச்சி தான் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ செட்டஃபீல் பிராண்ட் எனக்கு எப்போ தெரியும்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல இந்த ஸ்கின் வந்து அப்படி பொறி மாதிரி வந்து அப்படி ஒரு ஸ்கின் தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அண்ணா ஒரு ஆள் தான் எனக்கு வந்து செட்டஃபீல் க்ரீம் ஒன்று கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஒன்று, அதை போட்டு பாருங்கள். அப்போ இந்த நெத்தியில் இந்த பொறியாக இருக்குது, அப்போ அதுக்கு வந்து அதை போட்டு பாருங்கள் சரியாகும்னு சொல்லி கொடுத்தாரு.
நார்மலாக வந்து ஃபார்மசிகளில் நீங்கள் இது வாங்கலாம், மற்றது பெட்டால காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் கூட வாங்கலாம். இப்போ வந்து இது கீல்ஸில் கூட இருக்குது. ஆனால் கீல்ஸில் ஃபார்மசிஸில் விட பெட்டால கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக இருக்குது. ஒரிஜினலாக எப்படியுமே ப்ரைஸ் கூட தான், ஆனால் இந்தியனில் கொஞ்சம் குறைவு. இதுவுமே ப்ரைஸ் கூட தான். அப்போ நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன். இதையும் மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் அது ரூமில் இருக்குது, அதை நான் பிறகு காட்டுறேன். அந்த ரெண்டையுமே நான் வாங்கினேன் 5000க்கு. அப்படின்னா இது நான் நினைக்கிற மாதிரி 3000, அது 2500 அப்படி ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. இது வந்து கிளென்சர். சரியா, இப்போ நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் போட்டு இந்த கார்னியர் ஃபேஸ் வாஷ் போட்டு தான் முதல்ல நான் கழுவினேன். இப்போ நான் இதை வந்து இப்போ ரிவ்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக திரும்ப இந்த கிளென்சர் போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது, இவ்வளவு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஃபேஸை வெட் பண்ணிக்குவோம். இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். விளங்குதா? ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு ஷாம்பூ மாதிரி தான் அது இருக்கும். மற்றது இதில் வந்து நொர வராது. இப்போ எந்த ஸ்கின்னுக்கு பொதுவாக எல்லா ஸ்கின்னுக்குமே நொர வார ப்ராடக்ட்ஸை விட நொர இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகும். இப்போ நார்மலாக செராவி, செட்டஃபில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது தானே. அது தானே கூடவே அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசமாக இருக்காது, இப்படி நொர வராது. நான் யூஸ் பண்ணுறது வந்து செட்டஃபில் தான். சோஃபா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. நான் வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ என் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் நல்ல பாலிஷாக வந்ததுக்கு பிறகு இப்படி என் ஸ்கின் இருந்துச்சு, இப்போ எப்படி என் ஸ்கின் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து எந்த ஃபேஸ் வாஷோ கிளென்சரோ என்ன போட்டாலுமே அட்லீஸ்ட் 45 செகண்ட் ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ நம்மலாம் ஃபேஸ் வாஷ் டக்குன்னு போட்டு டக்குன்னு தேய்ச்சிட்டு கழுவிடுவோம் தானே. ஆனால் கிட்டத்தில் தான் நான் ஒரு டாக்டரோட இன்டர்வியூ ஒன்றில் பார்த்தேன். அதில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து அட்லீஸ்ட் 45 செகண்ட் நம்ம ஃபேஸில் இல்லாட்டி வேலையே இல்லை நீங்கள் ஃபேஸில் போட்டு கழுவுறது அப்படின்னு. அப்போ 60 செகண்ட் அப்படின்னா 1 மினிட் இருந்தால் இன்னுமே நல்லம். கூடவே நான் மூக்கு தான் இது பண்ணுறது, ஏன்னா குண்டு மூக்கு தான். அப்போ குயிக்காக இங்கே டர்ட்டெல்லாம் போயிட்டு நிற்கிற சான்சஸ் கூட. வாயை சுற்றி எனக்கு வந்து ஃபிங்கரில் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்குமே ஞாபகம் இருக்குது. அது எல்லாமே நான் ஸ்கின் கேர் பண்ண பிறகு தான் போணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஸ்கின் கேர் ஒன்று கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கும் எனது போயிட்டாங்க சித்தி, எங்களோட அம்மாவோட தங்கச்சி, அவங்க ஒரே சொல்லுவாங்க எங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணணும். வந்து அதுக்கப்புறமா எங்களோட அண்ணி சொல்லுவாங்க. சரியா, அப்போ நான் ஒரு 20, 21 அந்த மாதிரி இருக்க நேரம் சொல்லுவாங்க. அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலை. இப்போ தான் எனக்கும் தெரியும், சரி இவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. நானும் அப்படியே அலட்டிக்கிட்டே போயிடுவேன். அதனால டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். நைட் தூங்க முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் தானே. அப்போ நான் ஃபேஸ் டவல் யூஸ் பண்ணாமல் ஃபேஷியல் டிஷ்யூஸ் தான் யூஸ் பண்ணுறது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற செட்டஃபீல்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது ரெண்டுமே சேர்த்து தான் நான் 5000க்கு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நைட் டைம் ஸ்கின் கேரில் இந்த விவ்யாவோட டே க்ரீமை தான் நான் நைட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்போ விவ்யா மற்றது செட்டஃபீல் இந்த மாதிரி மாற்றி இந்த ரெண்டையுமே மாற்றி நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து ஒரு வாசம் இருக்காது. நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செட்டஃபீல் பிராண்ட் வந்து வாசமாக இருக்காது, நொர வராது, அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சரியா, அப்போ இதையும் நான் காட்டுறேன் இந்த மாதிரின்னு. இதுவும் வந்து ஒரு க்ரீமியாக இருக்காது, க்ரீமியானா ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக ஒரு
திக்னஸ் இருக்கும், லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கும். உங்களுக்கு விளங்குதா? இந்த கொஞ்சம் கொஞ்சம் டாட்ஸ் மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குது நெக்கில் எல்லாம். அப்போ அதுக்கு எல்லாமே நான் இது தான் போடுறது. மற்றது இந்த க்ரீம், இந்த கிளென்சரையும் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமையும் நான் வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், நான் அந்த ஃபார்மசியில் அந்த என்னோடய ஃப்ரெண்டோட ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணேன்னு. அப்போ என்ன அந்த பொறி மாதிரி உள்ளது அது எல்லாமே இந்த செட்டஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் தான் குறைஞ்சிச்சு. என் ஸ்கின் இந்தளவு இப்போ இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமே அந்த க்ரீம்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இப்படி தான் உங்கள் ஸ்கின்னுக்கு அது குயிக்காக அப்சார்ப் ஆகிரும். சரியா? ஆமாம். ஆனால் என்னென்னா வாசம் இருக்காது. ஒரு மருந்து ஒரு ஆயின்மெண்ட் ஒன்று அப்ளை பண்ண மாதிரி தான் இது இருக்கும், டு பி ஆனஸ்ட். ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. அதாவது நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 1 வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் ப்ராப்பர் ஸ்கின் கேர் ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வரும். இப்போ வந்து அந்த எனக்கு அந்த பொறி மாதிரி உள்ளது அது எல்லாமே உண்மையாகவே குறைஞ்சிட்டு இப்போ நெக்லையும் டாட்ஸ் இருந்துச்சு. இந்த பழைய விளாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கெல்லாம் பெரிய டாட்டெல்லாம் அப்போ நான் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்னி வந்து அது காஞ்சதுமே சில பேருக்கு வந்து போயிடும், ஆனால் சில பேருக்கு வந்து பிளாக் மார்க் நிற்கும். எனக்கு வந்து அப்படி நிற்கும். அப்போ அது எல்லாமே வந்து இந்த க்ரீம் போட்டு தான் நான் குறைச்சி கொள்வது. உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஈரத்தன்மையாக அந்த மாதிரி இருக்கும். அதனால ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ண முடியாது. நீங்கள் போடுற எந்த க்ரீமுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் போடுற எல்லா க்ரீமுமே அந்த மாதிரி தான். அப்போ ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, ஆக்னி மார்க்ஸ் இருக்கிறவங்க, பிளாக் டாட்ஸ் அந்த பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண பெஸ்ட் பிராண்ட்ஸில் இது ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். நம்பர் 1 கூட சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ ஃபேவரிட் இது. அதனால தான் இந்த வீடியோவோடைய ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை, எல்லாராலையுமே நினச்சதுமே வாங்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வாசம் இருந்தால் தான் பெஸ்ட் ப்ராடக்ட், வாசம் இருக்கணும், அப்போ தான் யாருக்கிட்டாவது வரும்போது அப்படி தாட்ஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், வாசம் இல்லாத ப்ராடக்ட்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அது மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். மற்றது இப்போ நாங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இல்லையே, எங்களுக்கு ஸ்கின் பற்றி தெரியாது. அதனால எனக்கு வந்து இதில் போட்டிருக்க ஒரு டேர்ம்ஸ் இருக்குது தானே, ஒரு கெமிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அது எல்லாமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு. இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பிராண்ட். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, ஆயிலி ஸ்கின்னுக்கு சொல்லுங்கள், பிம்பிளுக்கு சொல்லுங்கள், எப்படி பிளாக் மார்க் போகிறது, அதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னா. இதில் வந்து வேறையாக இருக்குது, ஆயிலி ஸ்கின்னுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படி. அப்போ அதனால் நீங்கள் அதை தேடி பார்த்து வாங்கி கொள்ளலாம். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஒரு மொக்க வீடியோ தான். நான் வந்து அவ்வளோ நார்மலாக தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். அதனால ஒரு வேல்யூ கொடுக்குற ஒரு வேர்த்தான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்ததுக்கு. we'll see you in another video. Bye. Thanks for watching.